இந்த விஸ்வாவசு என்கின்ற இந்த ஒரு அற்புதமான வருடத்திலே வருகின்ற ஆணி மாதம் திருவோண நட்சத்திரம். அதாவது இந்த ஆணி மாசத்துல 2 திருவோணங்கள் வருகிறது. ஒன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு திருவோணம் வருகிறது, அதாவது ஆணி 1ஆம் தேதி. அதற்கு அடுத்த திருவோணம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை என்று ஒரு திருவோணம் வருகிறது. இந்த 2வது திருவோணம் அன்றைய தினம் ரிஷிகளிலே சுகபிரம்ம மகரிஷி, ஒரு ஜீவன் முக்தர் என்று சொல்லக்கூடிய ரிஷி யார் என்று சொன்னால் சுகபிரம்ம மகரிஷி. அவருடைய ஜெயந்தி நன்னாள் அன்றைய தினம். அதாவது எத்தனையோ ரிஷி பரம்பரைகள் இருந்தாலும் இந்த சுகபிரம்ம மகரிஷி அவதரித்த அந்த ரிஷி பரம்பரையானது ரிஷி பரம்பரைகளிலே மிக சிறந்த பரம்பரையாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது வசிஷ்டர், அவருடைய பிள்ளை சக்தி, அவருடைய பிள்ளை பராசரர், அவருடைய குமாரன் வியாசர், வியாசருடைய குமாரன் சுகபிரம்மன். இவ்வாறாக ஒரு மிகச் சிறந்த ரிஷி வம்சத்தை கொண்ட ஒரு பாரம்பரியத்திலே அவதரித்தவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி. அப்பேற்பட்ட மகரிஷி ஜீவன் முக்தர், பிறக்கும் போதே ஜீவன் முக்தராக அவதரித்தவர். பிறக்கும் போதே ஜீவன் முக்தராக அவதரித்த 3 பேர் மீனாட்சி, மதுரை மீனாட்சி, சுப்பிரமணியர், ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி. அப்பேற்பட்ட சுகபிரம்ம மகரிஷியினுடைய ஜெயந்தி நன்னாளை நம்முடைய அருள்முதம் சமய அறக்கட்டளை சார்பாக வருகின்ற அந்த ஆணி மாதம் ஜூலை 12ஆம் தேதி சனிக்கிழமை என்று அந்த பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்த ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அந்த ஜெயந்தி நன்னாளை நம்முடைய சமய அறக்கட்டளை சார்பாக நம்முடைய இடத்தில் வைத்து அறக்கட்டளை குருகுலத்தில் வைத்து அதிகாலையிலே வேத பாராயணங்கள், அது மட்டுமல்லாது சுகபிரம்ம மகரிஷிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வித்து அதன் பிறகு அன்னதானங்களும் நடைபெறவிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சுகபிரம்ம மகரிஷி ஜெயந்தி நன்னாளில் கலந்து கொண்டால் இந்த வைபவத்தில் கலந்து கொள்பவர்கள் அவர்களுடைய எவ்வாறு சுகபிரம்ம மகரிஷி மார்க்கண்டேயரை காப்பதற்கு மார்க்கத்தை அருளினாரோ, பரீட்சித்திற்கு அந்த மோட்சத்தை அருளினாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குழந்தைகளுடைய நல்லதொரு வாழ்க்கைக்கு அவர்கள் ஒரு ஆயுள் ஆரோக்கியத்திற்கு மார்க்கண்டேயரை போல் நீண்ட ஆயுளுடன் வாழ அருள் புரிவார். எனவே இந்த நன்னாளிலே, இந்த ஜெயந்தி நாளிலே நம்முடைய அறக்கட்டளை தொடர்பு கொண்டு இந்த வைபவத்தில் கலந்து கொள்ள அனைவரையும் பிரார்த்திக்கிறேன்.